அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலானில் செய்ய வேண்டிய 10 முக்கிய அமல்கள் என்ன என்று குர்ஆன் வசனம் மற்றும் ஹதீஸ் ஆதாரத்துடன் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரமலான் மாதம் என்பது தக்வா வளர்க்கும் மாதம், அதாவது அல்லாஹ் மீது பயத்தை வளர்க்கும் மாதம். ஓ விசுவாசிகளே, உங்களுக்கு நோன்பு கட்டாயமாக்கப்பட்டது, நீங்கள் தக்வா பெறும்படி. ஆதாரம்: சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 183 1. நோன்பை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும். ஆதாரம்: சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 183. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஈமான் கொண்டு நம்பிக்கையுடன் ரமலான் நோன்பு வைத்தால் அவரது கடந்த காலம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். ஆதாரம்: புகாரி 38:2. 5 நேர தொழுகையை தவறாமல் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆதாரம்: சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 238. ரமலானில் தொழுகையை அலட்சியம் செய்யாமல் ஜமாஅத்தில் கலந்து கொண்டு தொழுவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். 3. தராவீஹ் தொழுகை மற்றும் கியாமுல் லைல் தொழுகை. இந்த தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமலானில் இரவு தொழுகையை ஈமான் கொண்டு நிறைவேற்றுபவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆதாரம்: புகாரி 37:4. ரமலான் மாதத்தில் குர்ஆனை வாசித்தல் மற்றும் ஆய்வு செய்தலில் ஈடுபடுதல் வேண்டும். ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. ஆதாரம்: சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 185. அப்துல்லா இப்ன் அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் தினமும் வந்து நபி அவர்களுடன் குர்ஆனை மறுபரிசீலனை செய்தார்கள். ஆதாரம்: புகாரி 6:5. நோன்பு காலத்தில் அதிகம் துஆ செய்தல் வேண்டும். என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அருகிலேயே இருக்கிறேன், துஆ செய்வோரின் துஆவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான் என்று சொல்வார்கள். ஆதாரம்: சூரா அல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 186. இதில் இருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், இஃப்தார் நேரம் துஆ செய்வதற்கு சிறந்த நேரம் ஆகும். 6. நோன்பு காலத்தில் சதகா மற்றும் தர்மம் செய்ய வேண்டும். அப்துல்லா இப்ன் அப்பாஸ் ரலி அவர்கள் கூறினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் மிகவும் கருணையுடன் தர்மம் செய்தார்கள். ஆதாரம்: புகாரி 6:7. கடைசி 10 நாட்களில் தீவிரமாக வணக்க வழிபாடுகளில் தன்னை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நோன்பு காலத்தில் கடைசி 10 நாட்கள் வந்தால் தொழுவதற்காக நபி அவர்கள் இரவில் தானும் எழுந்து தனது குடும்பத்தாரையும் எழுப்பித் தொழுது கொள்ளும்படி சொல்வார்கள். ஆதாரம்: புகாரி 2024:8. நோன்பு காலத்தில் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கதர் இரவை தேடுதல் வேண்டும். லைலத்துல் கதர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. ஆதாரம்: சூரா அல்கத் அத்தியாயம் 97 வசனம் 3. லைலத்துல் கதர் இரவை கடைசி 10 நாட்களில் தேடுங்கள். ஆதாரம்: புகாரி 2017:9. நோன்பு காலத்தில் இஹ்திகாஃப் இருக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் கடைசி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்தார்கள். ஆதாரம்: புகாரி 2026:10. நோன்பு காலத்தில் நற்பண்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய் பேசுவதையும் கெட்ட செயல்களையும் விடவில்லை என்றால் அவரின் உணவு மற்றும் குடிநீர் பானத்தை தவிர்த்து பட்டினியுடன் இருப்பதற்கு அல்லாஹ்விற்கு தேவையில்லை. ஆதாரம்: புகாரி 1903. சுருக்கமாக சொன்னால், ரமலான் காலத்தில் செய்ய வேண்டிய 10 முக்கிய அமல்கள்: நோன்பு, தொழுகை, தராவீஹ் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், துஆ செய்தல், சதக்கா மற்றும் தர்மம் கொடுப்பது. கடைசி 10 நாட்கள் வணக்க வழிபாடுகளில் தீவிரம், லைலத்துல் கதர் இரவை தேடிக் கொள்ளுதல், இஹ்திகாஃப் இருப்பது, நல்ல குணநலன் கடைப்பிடிப்பது போன்ற அமல்களாகும். இன்ஷா அல்லாஹ் நோன்பு காலத்தில் நாம் அனைவரும் இந்த 10 அமல்களையும் கடைப்பிடித்து பயன் பெற வேண்டும். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும்